அவ்வளோதான், சாப்பிட தயாராகிடுச்சு மஷ்ரூம் கிரேவி. அது கூடவே மேலால் மல்லித்தழையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இன்றைக்கி காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். காளான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 பாக்கெட்டு 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, பூ, அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு 5லேருந்து 6 பூடு வரைக்கும் நல்லா அது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை, தக்காளி 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா 3 வரமிளகா. தேவைக்கேற்ப உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். கடாய் வச்சுக்குவோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ சோம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சுக்குவோம். மிளகாய் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்படி கிள்ளி அது கூடவே சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதையும் நல்லா அந்த எண்ணெயில், அப்போ தான் அந்த பூண்டு அந்த எண்ணெயில் சாரும்போது வாசமாக இருக்கும் நல்லா. அதனால் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம். இது கூடவே இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். போட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கிடுவோம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாசம்லாம் போகட்டும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இந்த மசாலா வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா ஒரு பரட்டி விட்டுணும். மட்டும் லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை லைட்டாக போட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். காளான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி எப்படி பண்ணிடுவோம். காளான்லாம் நல்லாவே வந்துருச்சு. கிரேவி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட தயாராகிடுச்சு மஷ்ரூம் கிரேவி. அது கூடவே மேலால் மல்லித்தழையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணுவோம்.